வணக்கம், வெல்கம் பேக் டு சைபர் ஆனஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தோம், அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆப்பை ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃப்ரீயாக பார்த்திங்கன்னா கோல்டு கிடைக்கும் அப்படின்னு. தென் அது வந்துட்டு கிடச்சிதா இல்லையா அப்படின்றத பற்றின ரிவ்யூ தான் இது. தென் நான் பார்த்திங்கன்னா இதுலேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணேன், ரெஃபரல் ரிவார்டா, தென் ஜாயினிங் போனஸ் எல்லாமே நான் எடுத்துட்டேனா இல்லையா அப்படின்றலாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே, இதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே நான் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன், அதை வந்துட்டு எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துச்சா இல்லையா அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கான டெலிகிராம் போஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன், ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அது வந்துட்டு ஒர்த்தலையா அப்படின்றத. தென் கொஞ்ச நாள் நான் வந்துட்டு பின்னோக்கி போகணும். ஓகே, மார்ச் 2 அன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு பேமெண்ட் ரிசீவ் ஆச்சு இதுலேருந்து, ஓகேங்களா. எவ்வளோனா 494 ரூபா எனக்கு வந்துட்டு பேமெண்ட் வந்துச்சு. அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு போஸ்ட் பண்ணியிருந்தேன். தென் இதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஜாயினிங் போனஸாக 50 ரூபா கொடுப்பாங்க. எப்போனா நம்ம வந்துட்டு 10 ரூபாய்க்கு கோல்டு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண டேலேருந்து 15 நாள் கழித்து தான் அந்த 10 ரூபா கோல்டையும் 50 ரூபா கோல்டையும் பார்த்திங்கன்னா சேர்த்து வித்து எடுக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இதில் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்னா 100 மில்லிகிராம் கோல்டு, அதாவது நமக்கு பார்த்திங்கன்னா 494 அப்படிங்கும்போது நமக்கு 77 மில்லிகிராம், ஓகேங்களா, இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு மேலே இருக்குது, 100 மில்லிகிராம் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வித்ரா எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ ரெஃபரல்ஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கோங்க. சும்மா ஒரு 10 ரூபா போட்டு ஜாயின் பண்ணது மூலம் பார்த்திங்கன்னா உங்களால் இந்த கோல்டு காயினை பார்த்திங்கன்னா 50 ரூபா கோல்டு காயின் டெய்லியும் பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணிக்க முடியும். அப்படின்னா ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணுங்கள். தென் நான் வந்துட்டு வெப்சைட்டில் காமிச்சேன். ஸோ வெப்சைட்டில் நான் இது வரைக்கும் 1150 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்துட்டு ஹிஸ்ட்ரி செக் பண்ணி காமிச்சிட்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த கிஃப்ட்டை கிளிக் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், எனக்கு நெட்ஒர்க் டவுனாக இருக்குது, ஏன்னா வீடியோ நான் அப்லோட் ஆகிட்டுருக்கு இல்லையா, அதனால். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு 450 கோல்டு காயின் பார்த்திங்கன்னா க்ரெடிட் ஆகும். ஸோ இது எப்போன்னு பார்த்துக்கோங்க. இப்போ 6 மார்ச், 17 மார்ச், 18 மார்ச், 19 மார்ச் இந்த மாதிரி இருக்குது, ஓகேங்களா. எனக்கு பார்த்திங்கன்னா போனஸாக வந்து 50 ரூபா க்ரெடிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெஃபரல் ரிவார்டாக வந்தது. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு 700 ரூபா பக்கம் க்ரெடிட் ஆகிருக்கு, ஓகேங்களா. எல்லாமே நான் வந்துட்டு வித்ரா எடுத்துட்டேன். அதே நான் வந்துட்டு ட்ரான்சாக்ஷனில் ஷோ பண்ணுறேன். நான் பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா இருந்தப்போ வித்ரா எடுத்தேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துச்சு அப்படின்றதையும் நாங்கள் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 145 கிராம் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சேல் பண்ணியிருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா வந்துடுச்சு, ஓகேங்களா. தென் 494 கிராம், அதாவது 494 ரூபாய்க்கு சேல் பண்ணியிருந்தேன். அதுவும் பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. இப்போ நான் வந்துட்டு இங்கே செல்னு இருக்கலையே அது கொடுத்துறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு 7.6 போடுறேன். ஓகே, நான் வந்துட்டிங்கன்னா தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். 15.69 மில்லிகிராம் இருந்தாலே உங்களால் வித்ரா எடுத்துக்க முடியும், ஓகேங்களா. மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ ருபீஸ் அப்படின்றது நம்ம பார்த்துடலாம். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 120 ரூபா சம்திங் இந்த மாதிரி வரும், ஓகேங்க. ஓகே, மினிமம் ரேடியம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க. பட் இதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ உங்களால் ஒரு 2 பேர் ரெஃபர் பண்ணும்போது 100 ரூபா ஏர்ன் பண்ணிக்க முடியும். 3ஆவது ஒருத்தர் ரெஃபர் பண்ணும்போது உங்களால் பார்த்திங்கன்னா 150 ரூபா ஏர்ன் பண்ண முடியும். உங்களோட போனஸும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 200 வருது அப்படின்னா அதை வந்துட்டு வித்ரா எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இதை வந்துட்டு நான் முதல்ல நம்பலை. பட் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணி பார்க்கும்போது அதை 5 நாள் கழித்து நான் வித்ரா போடும்போது வித்ராவில் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆச்சு இல்லையா, அப்போ தான் பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒர்த்து அப்படின்னு நம்பினேன். அதே நாம் பார்த்திங்கன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ வேஸ்ட் ஆகலை அப்படின்றதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை வந்துட்டு நான் ஃபேக்குன்னு நினச்சி தான் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சும்மா என்னதானான்னு வீடியோ மேக் பண்ணி போட்டேன். அது எனக்கு ஒர்த்து அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதை வந்துட்டு திருப்பி உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு லைக் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ஆப்பை பற்றின எதனா டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக நான் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதாவது டெலிகிராமில், ஓகேங்களா. ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரெஃபருக்கும் 50 ரூபா கோல்டு காயின் அப்படின்றது அடகும். எப்போனா உங்களோட டவுன்லைன் ஒரு 10 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும் போதும். இந்த பை கோல்டு அப்படின்றத அழுத்தி என்னோட முந்தைய வீடியோவை செக் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம். டாடா பை பை, டேக் கேர்.